அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலுங்க, பராசக்தி மாரியம்மன் கோயில் பங்குனி மாதம் நடக்கிற திருவிழா தான். திருவிழாவை பங்குனி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் கோவிலில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலைங்க. ஒரே ஒருத்தவரை மட்டும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வெறும் அலங்காரங்கள் பழம் நிறைய பழ வகைகளில் அலங்காரம் பண்ணுவாங்க. கோபுரம் அம்மனோட கோபுரம் தங்கத்தகடு. இது அக்னி சட்டி எடுப்பாங்க. விரதம் 21 நாள் விரதம் இருந்து கையில் நெருப்பு சட்டி எடுப்பாங்க. அதான் தீச்சட்டி, அக்னி சட்டி. இது கையில் 2 கையில் எடுக்கிறது, அல்லது 21 சட்டின்னு எடுப்பாங்க. வளைய மாதிரி வச்சு எடுத்து 51 சட்டி. அடுத்தது மைதானத்தில் உற்சவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அம்மன், மாரியம்மன், வேலுகந்தம்மன், விநாயகர் எல்லாமே அவங்கவுங்களோட வாகனத்தோட அங்கே தரிசனம் நமக்கு கொடுத்தாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு, அடுத்து இந்த அலங்காரத்தை பார்த்திங்கன்னா கரும்பு, தேங்காய், உரிச்ச தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் வச்சு அலங்காரம் செமையாக இருக்குங்க. அடுத்து பெரிய தேர் ஒன்று, சின்ன தேர் ஒன்று நிற்கும். இது முதல் நாள் 3 நாள் ரொம்ப கிராண்டாக இருக்கும். 21 நாள் பொங்கல் நடைபெறும். அது திருவிழா நடந்தாலும் அந்த 3 நாள் தான் செலிப்ரேஷன் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். எக்ஸிபிஷன்லாம் நிறைய நடக்கும். எனக்கு உள்ளதுலேயே இந்த கடத்தூரில் இந்த ஒரு செட்டு ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. ரொம்ப வயசாக இருந்தாலும் நமக்கு ரசனைங்கிறது எந்த வயசுலனாலும் இருக்கலாம் இல்லையா. அந்த 3 கலர் அழகான நாய்க்குட்டி பொம்மைங்க. எனக்கு அடுத்தடுத்து இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த சேல்ஸ் பையனும் எனக்காக அந்த வண்டியை அசைச்சு விட்டதால் எல்லாமே நம்மளை பார்த்து தலையசைக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்பேஸே இல்லை, மொபைலில் ஸ்பேஸே இல்லாமல் நான் போனதால் எனக்கு இந்த ஒரு வீடியோ மட்டுமே நான் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அருமையான சீன். நான் ரொம்ப ரசித்து பார்த்து இருந்தேன். மற்ற கடைகளெல்லாம் நம்ம வழக்கமாக பார்த்தாலும் எனக்கு இந்த நாய்க்குட்டி எங்கே இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். இது வேண்டுதல் பொம்மைங்க. நம்ம அம்மன்கிட்ட வேண்டிட்டு வேண்டுதல் செலுத்துவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.